முதல்ல நீ வீட்டை விட்டு வெளியே போடி. இவ்வளவு வீட்டை விட்டு போன்னு சொல்ற தகுதி உனக்கு கிடையாது. உன்ன மாதிரி இவ்வளவு இந்த வீட்டு வாரிசு. உனக்கு முன்னாடி பிறந்தவ, உனக்கு மூத்தவ. என்னடி மறைக்கிற? நீ இன்னொரு வீட்டுல போய் வாழ போறவ. முதல்ல மரியாதையா பேச கத்துக்க. இப்ப எதுக்கு நீங்க அவளை திட்டிட்டு இருக்கீங்க? தப்பு பண்ணிட்டு வந்து நிக்கிறவ இவளை ஒன்னும் கேட்காதீங்க. எப்ப பாரு என் பொண்ணையே திட்டுங்க. ஏண்டி உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? கேக்குறாங்கல்ல, வாச்செங்கன்னு சொல்லி தொலையேன். இவ இப்படி சொல்லுவா? அவ சொல்ல மாட்டா. இவளும் இவ அம்மா மாதிரியே ஏதாவது தப்பு பண்ணி குடும்பத்தோட மானத்தை வாங்க வந்திருக்கா. அத்தை, செல்லம்மா எவ்வளவு கோவமா பேசிட்டு போற பாத்தியா? இதான் எனக்கு அப்பா வாங்கி கொடுத்த வாட்ச். போதுமா? என்னாச்சு ஐலி? எங்க அப்பா வாங்கி கொடுத்த வாட்ச் மிஸ் ஆயிடுச்சு. எங்க விழுந்துச்சுன்னே தெரியல. ஐயோ, இத வச்சு உங்க வீட்ல என்னென்ன பிரச்சனை பண்ண போறாங்கன்னு தெரியலையே. ஆமா சீனியர், அத நினைச்சதா எனக்கு பதட்டமாவே இருக்கு. சரி பதட்டப்படாம இரு. அதே மாதிரி வாட்ச வாங்கிட்டு வந்து உங்க வீட்டு ஜன்னல்ல நான் வச்சிடுறேன். ஓகேவா? ஓகே சீனியர். இதுக்கு என்னடி இப்ப சொல்ல போற? இல்ல, இவ போய் சொல்றா. ஜமுனா இவள நம்பாத. இந்தாங்க, ஸ்கூல் ஃபங்க்ஷன் எடுத்த போட்டோஸ் பாருங்க. பாரு. சுந்தர், எனக்கு ஒரு ஹெல்ப். நானு, பைரவி, நீங்க, சிவா 4 பேரும் நம்ம ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ எடிட் பண்ணி எனக்கு அனுப்புங்க. என்ன பேச்சு முச்சே காணோம்? குடு. இந்தா. சரி, அதெல்லாம் ஓகே. முன்னாடி நாங்க வாட்ச் எங்கன்னு கேட்டப்போ எதுக்கு திருன்னு முழிச்ச? அது சொல்லு. அப்பா எனக்கு ஆசையா வாங்கி கொடுத்தது. அத கையில கட்டிக்காம மறந்து வீட்லயே வச்சுட்டு போனது அப்பாவுக்கு தெரிஞ்சா மனசு கஷ்டப்படுமேனு தான் சொல்ல முடியாம தவிச்சேன். ஆசாசையா அப்பா வாங்கி கொடுத்த வாட்சை எப்படி கையில கட்டாம இருப்பா? அத வச்சுட்டு போனது தெரிஞ்சா வேதனைப்படுவோன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கா. அத பார்த்துட்டு புதுசா கதை கட்டி விட்டு வழக்கம் போல அவளை குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே. நிஜமாவே கேக்குறேன், உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட கஷ்டமா இல்ல? ஆனா இன்னைக்கு எனக்கு அந்த கவலையே இல்ல. நான் அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். நீங்க 2 பேரும் பேசிக்கிறது பக்கத்து தெரு வரைக்கும் கேக்குது. ஏய், இனி பக்கத்து தெரு இல்ல, பக்கத்து ஊர் வரைக்கும் கேட்க போகுது. என்ன பாக்குற? இனிமே நீ யார் தெரியுமா? செங்கோட்டு வேலர் குடும்பத்தோட மருமக. ஆமா ரித்திகா, இந்திராணி எனக்கு போன் பண்ணி கல்யாண வேலையை உடனே ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டாங்க. நம்ம வீட்டு கேபிள் டிவிக்கு காசை கட்டலனா கூட அந்த டிவி தெரியாது. ஆனா இன்னைக்கு அந்த டிவி சேனல் வச்சிருக்கிற வீட்டோட மருமக இவ. நம்ம ரித்திகான்னு நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கு தெரியுமா? சரி செல்லம்மா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வீட்டுக்கு வரப்போ பொண்ணு நிறைய நகை போட்டிருக்கணும். அது புது நகை மாதிரி தெரியணும். இப்ப இருக்கிற சூழ்நிலையில புது நகையில நம்ம கல்யாணத்துக்கு வாங்கிக்கலாம். இப்ப இருக்கிற நகையை எடுத்து புது நகை மாதிரி எல்லாத்தையும் பாலிஷ் போட்டு வச்சிடலாம். நான் என் நகையை எடுத்துட்டு வரேன், நீ உன் நகையை கொடுமா, எல்லாத்தையும் பாலிஷ் போட்டு வச்சிடலாம். நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா ஏன் நகை ஓ நகையெல்லாம் பத்தாதே. என்ன பண்றது? அயலி, அயலி, இதோ வர அத்தை. இங்க வா. அத்தை, ரித்திகாவை பாத்துட்டு போனவங்க ஓகே சொல்லிட்டாங்க. கங்க்ராட்ஸ் ரித்தி. நீ வாழ்த்தெல்லாம் ஒண்ணு வேண்டாம், சாபம் கொடுக்காம இருந்தாலே போதும். மா, இந்த சோகப்படுறது வருத்தப்படுறது இதையெல்லாம் அப்புறம் வச்சுக்கோ.
முதல்ல நீ போய் உன்கிட்ட இருக்கிற உன் அம்மாவோட நகையெல்லாம் இப்ப எடுத்துட்டு வா. அம்மா நகையா? எதுக்கு அத்தை? ஏன் எதுக்குன்னு சொன்னாதான் போய் எடுத்துட்டு வருவியோ? அப்படி இல்ல சித்தி, நான் தெரிஞ்சுக்கதான் கேட்டேன். தரமாட்டேன்னு சொல்லவே இல்லையே. ஓஹோ, நீ தரமாட்டேன்னு வேற சொல்லுவியா? ஐயோ, ஏன் ரித்தி நீயும் இப்படி பேசுற? வேற எப்படி பேச சொல்ற? இங்க பாரு, நம்ம ரித்திக்கு கல்யாணம் பண்ணணும். அதுக்கு நகையெல்லாம் பாலிஷ் போட கொடுக்கணும். அதுக்கு தான் உன் அம்மா நகையை கேக்குறோம். காரணம் போதுமா இல்ல வேற ஏதாவது? ஐயோ அத்தை, ரித்திகா ஏன் தங்கச்சி தானே. என் அம்மாக்கு நானும் மகதான், ரித்தியும் மகதான். ஏய், என் பொண்ணு ஒண்ணும் அந்த கொலகாரிக்கு மக இல்ல. ரித்திகா எனக்கு மட்டும்தான் மக, புரிஞ்சுதா? இங்க பாரு, நகை கேட்டாங்களா? நகையை மட்டும் கொண்டு வந்து கொடுத்துட்டு போய் வேலையை பாரு. இந்த பாசாங்க பண்ணி பேசுறது, இந்த பாசத்தை காமிச்சு ஏமாத்துறது, இந்த எந்த வேலையும் இங்க வச்சுக்காத. ஒரு அக்கா ஒரு தங்கச்சிக்கு என்னெல்லாம் பண்ண கூடாதோ உங்க அம்மா அது எல்லாத்தையும் எனக்கு பண்ணிட்டு போயிட்டா. நீ வேற இவள தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லி இவ வாழ்க்கையை ஒண்ணும் கெடுத்து விட்டுற வேண்டாம், புரியுதா? அம்மா அயலி,